12th Computer Application Chapter 5 Part 1ல வந்துட்டு நம்ம PHP functions பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் PHP functions and arrays வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் மட்டும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ இதனுடைய கண்டினியூஷனில் வந்து அரே பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Chapter 5 PHP function and array. PHP அப்படின்றது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் அரே கான்செப்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அண்ட் அரே அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஒன்று நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது அது நம்ம ஃபங்க்ஷன் அரே கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பாயிண்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இன் பிஹெச்பிக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷன் நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அப்படின்னும் போது அதை நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒரு செட் ஆஃப் கோடிங், ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு வாட்டியே அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எழுதிடுவோம். ரிப்பீட்டடாக வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி எங்கெல்லாம் தேவையோ அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரிப்பீட்டடாக எழுத வேண்டிய தேவையும் இருக்காது. அண்ட் தென் அகெயின் வந்து அந்த கோடிங் லென்த் கம்மியாகும், டைமும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கன்சியூம் ஆகும். ஸோ இது வந்து நம்ம மைண்டில் வச்சிருக்கும் போது ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன், டெலிட், கால்குலேட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இதை ஃபங்க்ஷன்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து நம்ம சப்ரோட்டீனும் சொல்லலாம், ஆர் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னும் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் வந்து சொல்லுவோம், ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கே பிஹெச்பிலையும் வந்துட்டு சப்ரோட்டீன் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னும் நீங்கள் வந்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட் நம்ம எழுதிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே ஒரு காலிங் ஃபங்க்ஷன் இருக்கும். அதை கால் பண்ணும்போது தான் நம்ம எழுதியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா டைப் வேல்யூ, ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அப்படின்னாலும் நல் வேல்யூவை வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொன்று வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது ஒரு ப்ரோக்ராம்க்கு யூசருக்கு தேவையான மாதிரி ஒரு செக்மெண்ட் ஆஃப் கோடை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது, கிரியேட் பண்ணும்போது அது நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், யூசராக டிஃபைன் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ப. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கு, ப்ரீ டிஃபைன்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறது. ஸோ ஆல்ரெடி எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஹெச்பியோட உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நம்ம அது ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அதுக்கு இன்னெல்லாம் அடுத்த வேற மாதிரி எப்படிலாம் ரெஃபர் பண்ணுவாங்க, வேற நேம்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதையும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஈவன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு ஒரு கிளாசிஃபிகேஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதும்போது பேராமீட்டர் இல்லாமல் பாஸ் பண்ணாமலும் எழுதலாம், ஆர் வந்து பேராமீட்டரை பாஸ் பண்ணியும் எழுதலாம். ஸோ அது நமக்கு எப்படி தேவையோ அப்படி எழுதிக்கலாம். ஸோ எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸை எழுதணும், அது எப்படி வந்து கால் பண்ணணும், அதுலேருந்து டேட்டாவை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
User-defined function in PHP gives a privilege to user to write own specific operation inside of existing program module. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸை ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூசர் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூடிஎஃப் ஆர் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஒன்று, அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்டெப்பும் வந்துட்டு இருக்கும். அப்பதான் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதின ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷனோட நேமு. ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு ஆசிட்டிஸ் நம்ம எழுதணும். அந்த தென் ஃபங்க்ஷனுக்கான என்ன நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கான நேமு அண்ட் ஃப்ளார் பிராக்கெட்ஸ்குள்ள அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப். இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, ஃபங்க்ஷன் எழுதினதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். So a function declaration part will be executed by a call to the function. So ஒரு function call பண்ணும்போது அது work ஆகும். Programmer has to create a function calling part inside the respective program. So ஒரு function வந்து நம்ம கால் பண்ணனாதான் வந்து உங்களுக்கு அந்த function work ஆகும். இந்த programmer வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் எழுதணும் அப்படின்னா இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன நேம் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போமோ அந்த நேமை தான் நம்ம யூஸ் பண்ணி கால் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கால் பண்றது தான் வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா. ஸோ ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இந்த மாதிரி எழுதுறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து PHP ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம இதில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து PHP பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு டிஸ்பன் நேம் பண்ணியிருப்போம் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் ஃப்ளார் பிராக்கெட்ஸ் உள்ள வந்து ஜஸ்ட் ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது மட்டும் தான் எக்கோ பண்ண போகிறது. அண்ட் தென் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம கால் பண்ணணும். நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஸ்ப். ஸோ டிஸ்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் இதோட வந்துட்டு நான் PHP வந்துட்டு என் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால கொஸ்டின் மார்க் அண்ட் தென் டேக் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ்ல வந்து HT docsல நான் டெஸ்ட்ன்றதுல வந்து சேவ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். .php அப்படின்னு நேம் பண்ணுறேன். சேவ். ஸோ இப்போ இந்த PHP ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நமக்கு லோக்கல் சர்வர் தெரியல. ஸோ அதனால எக்ஸாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இதில் அட்டாச் அப்படின்ற ஆப்ஷனுக்கு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அதனுடைய எக்கோல நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான்.
இப்போ இதுவே வந்துட்டு நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்கு. ஆடுன்னு ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுல 2 வேரியபிள் அக்செப்ட் பண்ணலாம். A and B அப்படின்னு 2 வேரியபிள் அக்செப்ட் பண்ண போறோம். ஸோ 2 வேரியபிள் அக்செப்ட் பண்ண போறோம் அப்படின்னும் போது அதுக்கான தேவையான 2 வேல்யூஸையும் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம கால் பண்ணும்போது நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆட் நேம் கொடுத்துருக்கோம். ஆட்ல வந்துட்டு 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். ஸோ 10, 20 2 வேல்யூஸ் பாஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஆடட் வேல்யூவை தான் வந்து நம்ம எக்கோல கொடுத்துருக்கோம். ஸோ $C-ல 2 வேல்யூவும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரோக்ராம்க்கு தகுந்த மாதிரி மாற்ற போறோம். நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் $C அப்படின்னு கொடுக்கணும். ஸோ த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஃபிங்கர். ஸோ அதோட ஒரு வேரியபிளை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம் டிஸ்பிளேல. ஸோ அதனால த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் டாட் அண்ட் தென் $C அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு வந்து இங்கே 30 அப்படின்னு வந்துடும். ஆடட் வேல்யூ சில இருக்க அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு அக்செப்ட் பண்றதுக்கு பேராமீட்டர்ஸ் என்ன தேவையோ அந்த பேராமீட்டர்ஸையும் கொடுப்போம். அண்ட் இதுல எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோமோ கால் பண்ணும்போது அத்தனை வேல்யூஸும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். வேல்யூ தான் பாஸ் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஈவன் வேரியபிள்ஸையும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அதுல வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்க வேரியபிள்ஸையும் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ இந்த 10 அப்படின்றது கால் பண்ணும்போது $A போயிட்டு ஸ்டோர் ஆகும். இந்த 20 அப்படின்றது $B போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த 2 வேல்யூஸையும் நம்ம யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து என்ன மேனிப்புலேஷன் வேணுமோ அந்த மேனிப்புலேஷனோ கால்குலேஷனோ முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்றதோ இல்லை வந்து டிஸ்பிளே பண்றதோ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கான கான்செப்ட் வந்து நம்ம சிலபஸ்ல நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறது. ஸோ பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷனுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. Required information can be shared between function declaration and function calling part inside the program. ஸோ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த பேராமெட்ரைஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த பேராமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவுட் சைட் த ஃபங்க்ஷன் வந்து நம்ம நார்மலாக வேரியபிள்ஸ் சொல்றதா வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல வந்து அதை எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஈவன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். The arguments are mentioned after the function name and inside of the parenthesis. There is no limit for sending arguments, just separate them with the command notation. ஸோ ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணுமா, 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணுமா, இல்லை இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. எந்த ஒரு எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். பட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுக்குறோமோ அத்தனை வேல்யூஸையும் நம்ம வந்து காலிங்லையும் வந்து பாஸ் பண்ணணும் கரெக்டா. ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் அது. ஸோ பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் PHP ப்ரோக்ராமில் ஸ்கூல் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் அக்செப்ட் எழுதியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் $S நேம்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல இங்கே என்ன வேல்யூ வந்து பாஸ் ஆகுதோ, என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுதோ அந்த வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ காலிங்கில் வந்துட்டு ஒரு 5 வாட்டி கால் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை. ஸ்கூல் நேம், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலிங் ஸ்டேட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்றது இந்த எஸ் நேம்ல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆனது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வரும்போது எக்ஸிக்யூட் ஆகும்போது எக்கோ எஸ் நேம் அப்படின்னா அதுல இருக்க வேல்யூ வந்து
உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் மற்ற 4 ஃபங்க்ஷன் காலும் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக வந்து கொடுத்துருக்கிறது வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்த எக்ஸாம்பிளில் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கமா கொடுத்து செப்பரேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் அப்படின்றது ஃபங்க்ஷன், எஸ் நேம்ன்ற ஒரு வேரியபிள் அண்ட் ஸ்ட்ரென்த்னு ஒரு வேரியபிள், 2 வேரியபிள். ஸோ இந்த 2 வேரியபிள் நம்ம கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 2 வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அடுத்த வேல்யூ வந்து 200. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்றது எஸ் நேம்ல ஸ்டோர் ஆகும். இந்த 2 அப்படின்றது வந்து ஸ்ட்ரென்த்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் இன்னொரு 3rd எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அடிஷன் வந்து ஒரு 2 வேல்யூஸை ஆட் பண்ணி எப்படி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் சம்மன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெட்ல வந்து $x + $y கொடுத்துருக்காங்க. இதுல எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுது மெயின் ப்ரோக்ராமுக்கு வேல்யூ. ஸோ இந்த ரிட்டர்ன் இசட் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இசட் வந்து எங்க ரிட்டர்ன் ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல இப்போ 5 இந்த ப்ரோக்ராம்ல இப்போ 5 + 10 = 2 அண்ட் தென் டாட் ஆப்ரேட்டர் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சம் 5, 10 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் கால். இந்த சம் 5, 10 அப்படின்றது ஃபங்க்ஷன் கால். இந்த கால் பண்ணும்போது இந்த 5 வந்து எக்ஸ்லயும் 10 வந்து ஒய்லயும் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன வேல்யூஸ் வந்து ஜெட்ல ஆடட் வேல்யூவா போயிட்டு ஸ்டோர் ஆகும். 5 + 10 15. ஸோ ரிட்டர்ன் ஜெட் அப்படின்னும் போது இந்த 15 அப்படின்றது எங்க ரிட்டர்ன் ஆகும்னா இந்த இடத்துலயே சம் அப்படின்றதுக்கு பதிலாக உங்களுக்கு அதனுடைய வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ 5 + 10 = 2 அப்படின்னு கொடுத்து 15 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து அடுத்த 2 கால் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்லயே வந்துட்டு இதை வந்து நம்ம இன்க்ளூடும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்கலாம். ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து $C வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ $C ரிட்டர்ன் பண்ணும்போது இங்க கால் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு நம்ம எக்கோ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எக்கோ சம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ஒரு கான்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் கொடுக்கும்போது இந்த காலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபங்க்ஷன்ல இருந்து வர வேல்யூ வந்து இந்த கான்காட்டினேஷன் ஆப்ரேஷன் மூலமா உங்களுக்கு இந்த சம் இஸ் அப்படின்னு அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை சேவ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் சேவ் கொடுத்துட்டு அகைன் இந்த இதை வந்து ப்ரௌசர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த சம் இஸ் 30 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அடுத்த வீடியோல நம்ம அரே இன் PHP வந்து இன் டீடைல் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம்.